வணக்கங்கண்ணா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைவரும் வீட்டிலே இருங்க. தேவையில்லாமல் வெளியே வர்றதை தவிர்க்கிறது உங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது. ஆர்த்தி ரைடு ஜிஎஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், கூகுளோட சில ஃபேக்ட் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. தம்பி அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க வாங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். 1 பில்லியன் பீப்புள் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் 6 அக்டோபர் 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபோனோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களும் ஒரு வகையில் காரணமாயிட்டாங்க. கெவினர் மார்க்கு இன்ஸ்டாகிராமோட வளர்ச்சியை பார்த்து ஏப்ரல் 2012 ஃபேஸ்புக் நிறுவனம் இன்ஸ்டாகிராமை விலைக்கு வாங்கிடுறாங்க. எவ்வளோக்குன்னு கேட்குறீங்களா? $1 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராமோட வளர்ச்சி வேறு விதமாக இருக்குது. 100 மடங்கு வேறு விதத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு இமேஜ் போஸ்ட் பண்ணது நம்ம கெவின் தாங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு இமேஜ். சரி, இந்த வேர்ல்ட்லேயே அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுட்பால் பிளேயர் யாருன்னு தெரியுமில்ல? ரொனால்டோ. அவர் தாங்க உலகத்துலேயே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. 275 மில்லியன் அளவுக்கு வச்சுருக்காரு. ஆட நம்ம ஐயாச்சாமி, சாரிங்க, நம்ம தினத்தந்தி பேப்பர் தந்தி குயிக்காக இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதாங்க டெலிகிராம். ஸோ டெலிகிராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்கும். இதுதாங்க அந்த ஃபார்மேட், டெலிகிராமோட ஃபார்மேட். ஸோ லெட்டரை யூஸ் பண்ணால் ஒரு 1 வீக் ஆகும், 2 வீக் ஆகும், ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ஸோ பிஸ்னஸுக்கு இந்த டெலிகிராம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெலிகிராஃப் இன் 1851. மெல்ல மெல்ல செல்ஃபோனோட வளர்ச்சி அதிகமாக டெலிகிராஃபோட ஒர்க்கு கம்மியாயிடுச்சு. ஸோ பிஎஸ்என்எல் டெலிகிராமை ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட்டு ஹெவி லாஸ் ஆச்சு. டோட்டலி 170+ இயர்ஸ் டெலிகிராஃபி சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2013 ஜூலை 15 அப்போ டெலிகிராமை ஸ்டாப் பண்ணுறது தான் பிஎஸ்என்எல் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த டெலிகிராம் பேஜ் தாங்க லாஸ்ட்டாக அனுப்பின டெலிகிராம். இப்போ இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறது வேறு லெவலில் மாறி போச்சுங்க. இந்த டெலிகிராம் ஆப்பு iOSக்கு 14th ஆகஸ்ட் 2013லேயும் ஆண்ட்ராய்டு ஓஎஸுக்கு அக்டோபர் 2013லேயும் இந்த டெலிகிராம் ஆப்பை லான்ச் பண்ணாங்க. இந்த டெலிகிராம் ஆப்போட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தாங்க இதோட ஃபவுண்டர். நெக்ஸ்ட்டு கூகுள் பற்றி பார்க்கலாம். 4th செப்டம்பர் 1998 கூகுள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா கூகுள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்கிறாங்க, கூகுள் இன்றி அமையாது உலகு அப்படின்னு. நம்ம எந்நேரமும் செல்ஃபோன்லேயே மூழ்கி போயிடுறோம். அதுக்கு இந்த 2 பேரும் காரணமாக இருக்காங்க, லாரி அண்ட் பிரின். இவங்க கூகுள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதுக்கான கெப்பாசிட்டி சர்வர் பார்த்திங்கன்னா 40 GB தான் வச்சுருந்தாங்க அந்த டைமில். ப்ராஜெக்ட்காக டிசைன் பண்ண கூகுள் சர்ச் என்ஜினை யாகு அப்படிங்கிற லீடிங் கம்பெனிக்கிட்ட இவங்க சேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் யாகு கம்பெனி இதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இந்த கூகுள் சர்ச் என்ஜினை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. $1 பில்லியன் தாங்க கேட்டிருந்தாங்க. பட் கூகுளின் வளர்ச்சியை பார்த்த யாகு $3 பில்லியன் கொடுக்குறோம், கூகுள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கூகுள் தரப்புலேருந்து $5 பில்லியன் வேணும்னு கேட்டிருக்காங்க. யாகு கண்டிப்பாக அதை கொடுத்து வாங்கியிருக்கலாம். பட் இன்றைக்கி கூகுளோட லெவல் வேறு, $1 ட்ரில்லியன். நாளுக்கு நாள் கூகுளோட வளர்ச்சி அதிகமாகவே இருந்தது. வித்தின் 1 இயரில் 3.5 மில்லியன் கொஸ்டின்ஸ்க்கு கூகுள் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 2000க்கு அப்புறம் ஆட் கொடுத்து அது மூலிமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூகுளோட CEO யாருன்னு நமக்கே தெரியும், சுந்தர் பிச்சை. அக்டோபர் 2, 2015 அவர் CEOவாக இருக்கார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு தோல்வி இருக்குங்க. அதுபோல் கூகுளோட ஃபெயிலியர்ஸ் பார்த்திங்கன்னா ஆர் குட் அப்படிங்கிற ஒரு பேஜே ஃபெயிலியராக இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ காலிங் ஆப் ஒன்று வச்சுருந்தாங்க, கூகுள் டியோ அப்படிங்கிறதும் ஃபெயிலியராக இருக்குது. லைவ்லி அப்படிங்கிற ஆப்பும் அதோட ஃபெயிலியராக இருக்குது.
கூகுள் ஆன்சர் அப்படிங்கிற சர்ச் என்ஜினும் ஃபெயிலியராக இருக்குது. ஸோ ஃபெயிலியர் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு கொஸ்டின்ங்க, 1 டே ஆர் 1 வீக் கூகுள் யூஸ் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.